என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவில் ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர்கள் இந்த ஜீவனத்தில் இருக்கிறார்கள் அல்லது இந்த பணியில் இருக்கிறார்கள் அல்லது இந்த தொழிலை செய்கிறார்கள் என்பது சார்ந்த தகவலை அடையாளம் காட்ட முடியுமா என்றால் காட்ட முடியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். இது ஒரு வழக்கறிஞருடைய ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் வழக்கறிஞர் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தில் எது வலுவாக இருக்க வேண்டும்? 2ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். சட்டத்துறைக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் 5, 2ஆம் இடத்துக்கு 5, 9 கிரகங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மிக வலுவாக தன்னுடைய பாதத்திறமையின் மூலம் செயல்பட்டு வெற்றியை காணக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் 2ஆம் இடமும் வலுப்பெற்று 3ஆம் இடமும் வலுப்பெறும் பொழுது இவர்கள் ஆகச்சிறந்த தைரியசாலிகளாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இது ஒரு கிட்டத்தட்ட இவர் வக்கீல் கல்வி கற்கும் முன்பே, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் இவர்கள் நமக்கு இவர்களுடைய 17, 18 வயதில் முதலில் ஜாதகம் பார்க்க வந்தார்கள். அதற்கு அன்று நாம் சொன்ன தகவல் வக்கீலா ஆசிரியரா இந்த 2இல் ஏதாவது ஒன்று இவர்களுக்கு மிக சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் தனது ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். அவனுக்கு 5ஆம் இடத்தில் சனி வலுவாக இருக்கிறான், வக்கரம் பெற்று. ஆக இவர் வக்கீல் தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அன்று அவர்கள் நம்மிடம் சொல்லும் பொழுது என்னவென்றால், அவங்க அப்பா பலமான விவசாயி, ஒரு 25 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர், வருஷம் 360 நாளும் அல்லது 365 நாளும் முழு விவசாயி என்ற கோணத்தில் இருந்தவர்கள். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை என்றார்கள். மறுபடியும் அவர்கள் பிகம் முடித்து பியில் படிக்கின்ற காலம் வரும் பொழுது மறுபடியும் வந்தார்கள். நீங்கள் சொன்ன தகவல் நடைமுறைகள் ஒத்துப்போயிருக்கிறது என்பதையும் அடையாளப்படுத்தியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞருடைய ஜாதகம் தான் இது. இந்த ஜாதகத்தில் மேச முதல் மீனம் வரை கிரகங்கள் எவ்வாறு நின்றிருக்கிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். லக்கணத்தில் கிரகங்கள் எதுவுமில்லை. லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சட்டத்துறையை காட்டும் கிரகம், அதற்கு கேது. அதற்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன், அதாவது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7வது இடத்தில் செவ்வாய், குரு, புதன், சூரியன், 8வது இடத்தில் ராகு, 10வது இடத்தில் சனி வக்ரம், 11வது இடத்தில் சந்திரன். இந்த ஜாதகத்தில் சில தகவல்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த வித்தியாசமான தகவல் என்று பார்க்கும் பொழுது புதனும் சுக்கிரனும் இங்கே ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் ஆட்சியாகிறான், புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3 சக்தியை பெற்று வலுவாக இருக்கிறது. அதற்கடுத்து இங்கே லக்கணத்துக்கு 5க்குரியவன் நீச்சம் பெற்றிருக்கிறான். குரு லக்கணத்துக்கு 12க்குரியவன் 8இல் இருந்தாலுமே கூட 8க்குரியவனுடைய தொடர்பை ஏற்பட்டு குரு சுக்கிரன் அமைவு என்பது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய யோகத்தை தந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து லக்கணத்துக்கு 10வது இடத்துக்குரிய கிரகம் வலு பெற்றாலும் வக்கரம் பெற்றாலும் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர்கள் ஜீவன் வலுவாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். இந்த ஜாதகத்தில் லக்கணம் 2க்குரியவனுடைய சாரம் பரணியினுடைய நட்சத்திர புள்ளியை பரணி 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 23.33 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து முதல் பாதத்தில் அமர்ந்து 8.29 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சந்திரன் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 14.9 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 25.55 பாகை பெற்றிருக்கிறது.
புதன் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 28.50 பாகை பெற்றிருக்கிறது. ஆக இந்த புதன் தான் இங்கு அதிகபட்ச பாகையை வாங்கியிருக்கிறது. குரு சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 2.56 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.11 பாகை பெற்றிருக்கிறது. சனி அவிட்ட நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் சனி அவிட்ட நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 29.58 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 11 பாகை பெற்றிருக்கிறது. கேது ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 11 பாகை பெற்றிருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல்கள். சரி, சட்டமும் 2ஆம் இடம் என்ற கோணத்தில் பார்ப்போமானால் கேது லக்கணத்துக்கு 2வது இடத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து அல்லது வாத திறமையோடு அடையாளம் காட்டக்கூடிய 2ஆம் இடத்திற்கு கேதுவனுடைய தொடர்பு. அது மட்டுமல்லாமல் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, ஒரு விஷயம் சுலபமாக பிடிபடும். நில வீட்டில் 3 கிரகமும் காற்று வீட்டில் 5 கிரகம் அமைந்திருக்கிறது. இது இயல்பு நிலையை விட சற்று வித்தியாசமான வினோதமான அதீத சக்தி கொண்ட ஜாதகம் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. என்று கேட்டால் நிலவீடு கேது, நிலவீடு மற்றும் ஒரு வீடு சுக்கிரன், அதுக்கடுத்தது நிலவீடு மற்றும் ஒரு வீடு மகரம், இந்த 3 வீட்டிலேயும் கிரகம் இருக்கிறது. ஆக இவர் சட்டம் அதையெல்லாம் தாண்டி இவருக்கு பொருளாதாரத்தின் மீது அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு காற்று வீசியில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது. ஆக இயற்கையான லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துக்குரிய காற்று கிரகம் துலா லக்கணத்தில் அமர்ந்து காற்று வீட்டிலேயே இருக்கிறது. அதுவும் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரனும் காற்று வீட்டிற்கு சொந்தக்காரனாகி காற்று வீட்டில் அமைந்து விடுகிறார். இங்கு நெருப்பு கிரகமான சூரியன் இங்கு நீச்சம், குரு நீச்ச கிரகத்தோடு செவ்வாயும் நீச்சம் பெற்றிருக்கிறது. நீச்ச கிரகத்தோடு சம்பந்தம் பெற்றிருக்கிறது. இருந்தாலும் சூரியனும் குருவும் செவ்வாயை லக்னத்தை பார்த்து மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. இது இல்லாமல் லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து மேலும் தன்னுடைய வலுவை அதிகப்படுத்தி இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு நிறைய ஜாதகத்தில் வக்கீல்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் இயல்பாகவே 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். இங்கு காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்குரிய சந்திரன் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், அதாவது காலபுருஷனுக்கு 4வது இடத்துக்கு 8வது இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய பலகீனத்தை தந்தது. ஆனால் இவர் எதிர்காலத்தில் சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவார் என்பதில் நடைமுறை அனுபவத்தில் ஏற்கனவே பல ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். இங்கு சனி வக்கரம் பெற்றதால் பொதுவாகவே வக்கரம் பெற்றவர்கள் செயல்படக்கூடிய செயல்பாடு தன்மை உழைப்பு மற்றவர்கள் அவருக்கு நிகராக செயல்பட முடியாது. அப்படி இருந்தாலுமே கூட அந்த சனியினுடைய செயல்பாட்டுக்கும் உழைப்பிற்கும் மரியாதை கிடைக்காது, அதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்காது என்பதுதான் நடைமுறையில் அனுபவம். அதே சமயத்தில் இந்த பொறுப்பை உணராமல் போகிறார்கள் என்பதற்காக இவர்கள் உழைப்பில் கவனத்தை செலுத்தி கொண்டே ஒரு காலத்தில் வரும்பொழுது இவர்களுடைய உழைப்பின் மூலம் கிடைத்த பொருளாதாரத்துக்காக இவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே சுற்றி வரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் இங்கு காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துக்குரியவன் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிருந்தாலுமே கூட குருவனுடைய பார்வை பெற்று இங்கு அந்த தோஷ நிவர்த்தி செய்கிறது என்பதுதான் இங்கு விசேஷமான ஒரு தகவல். இங்கு 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் எந்த கிரகம் வாங்கவில்லை. ஆக இந்த சுக்கிரன் தான் இந்த ஜாதகத்தில் ஆகமை கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் தெய்வத்தை அதீத ஈடுபாட்டோடு வணங்குவார்கள். அது மேலும் ஒரு செல்வாக்கு தரும் என்பதை சொல்லியிருக்கிறோம். இதில் இலக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. அந்த கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவுக்கு தசமகேந்திரத்தில் சந்திரன் அமர்வது கேதுவுக்கு மேலும் வலு கூட்டியதாக அமர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது
சற்று பலகீனம் என்று பார்த்தாலுமே கூட அது பரிவர்த்தனையில் குருவனுடைய தொடர்பை பெற்று அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தியை பெறுகிறது என்பது விசேஷமான தகவல். ஆக லக்கணத்துக்கு 2வது இடத்துக்கு 9வது இடத்தில் சனியும் 2வது இடத்துக்கு 5வது இடத்தில் சுக்கிரனும், அந்த சுக்கிரன் லக்கணத்துக்கு 2க்குரியவன் என்பதால் சுக்கிரன் சனி சூரியன் 2 சுக்கிரன் சனி கேது 3ம் 2வது இடத்துக்கு சம்பந்தப்பட்டு அதில் சுக்கிரன் 2க்குரியவனாலும் அமையப்பெற்றதால் இவர்கள் வக்கீல் தொழில்களில் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மேலும் ஒரு தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.